எதிரி நமக்கு எதிரி வேணும். எதிரி இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். எதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக நமக்கு எதிரி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம், வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம். அந்த எதிரியை பார்த்தாவது திருந்தி வாழ வாய்ப்பு இறைவன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் கொடுக்கும். எதிரி வேணும். எதிரி இருந்தால் தான் வாழ முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எதிரி வேணும். சரி, எதிரி வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றவங்களுக்கு என்ன தெரியுது? என்னையா எதிரி இருந்தால் நம்மளை போட்டுருவானே, பிரச்சனை பண்ணுவானே அப்படின்னு சொல்கிற. அதெல்லாம் கிடையாது. சில பேர் ஒரு சில சாதகத்தில் லக்கணத்துக்கு சந்திரன் 3 8 12லையோ ஒரு வீக்காக இருக்காருன்னு வச்சுக்க பாருங்கள், அவர் ஆள்கால் குடியிலேயே இருந்து அவர் வாழ்க்கையை அழிச்சிடுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அது தேவையில்லை, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா எதிரி இருக்கும்போது எதிரி நம்மளை இப்படி பண்ணிட்டான், நம்மளை பேசிட்டான், நம்ம நல்லா வாழ்ந்தோம், நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருந்தோம் அன்னைக்கெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம நொடிச்சு நேரம் பார்த்து நம்மளை இப்படி வார்த்தை பேசுகிறான், மோசமாக பேசுகிறான், மோசமாக பண்ணுறான், மோசமாக நடத்திக்கிறான், நம்ம எதிரி அப்படின்னு கேட்டால் அந்த எதிரி முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். எதிரி வேணுங்க. எதிரி இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஆனால் சில சாதகத்தில் அப்போ ஒரு லக்கணத்துக்கு சந்திர பகவான் அப்போ 3 6 11 இருக்கார், நல்ல ஒரு நிலைமையில் இருக்காருன்னா அவரை எதிரியை வீத்துற மாதிரியே இவர் ஜெயிச்சுடுவார். ஏற்கனவே நல்லா வாழ்ந்து ஜெயிச்சவர் எதிரி கண்டபடி பேசுகிறாங்க, எதிரி வளர்ந்துட்டாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா மௌனமாக இருந்தே காரியம் சாதித்து எதிரி முன்னாடி அவர் வாழ்ந்து காட்டுவார். எப்படி? லக்கணத்துக்கு ராசி 3 6 இப்போ அதாவது லக்கணத்துக்கு 11ஆம் இடம் 2ஆம் இடம் இப்படிலாம் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார். எதிரி மீண்டும் வெளியே வந்துடுவார். லக்கணத்துக்கு 3 6 12 அப்போ வக்கரமாவோ தேய்புறையிலையோ இருந்தால் சந்திர பகவான் மனோகாரகன். அவரை என்ன சொன்னால் ஆள்கால் போட வச்சிருக்கு, தண்ணி போட்டுகிட்டே வாழ்க்கையை ஒழிச்சிடுறார். இது இப்படி பண்ணிட்டான், மனைவி இப்படி பண்ணுறாங்க, குடும்பத்தில் இப்படி பண்ணுறாங்க, அக்கம் பக்கம் இப்படி பேசுகிறாங்க, என்னால் தாங்க முடியல. ஏன்? அவரோட சாதகத்தில் பாருங்கள், சந்திரன் வீக்காக இருப்பார், மனோகாரகன், அதனால தான் அவர் தண்ணி போடுறார். அந்த சாதகத்தை பார்த்து அவருக்கு என்ன ஒரு அதிதேவதை அதை வழிபாடு வச்சு அவரை மனசனை மாற்ற பார்க்கணும். மாற்றவெல்லாம் யாரும் கிடையாது. இங்கே தான் எதிரி நிறைய இருக்காங்களே. அவரை மறுபடியும் வீழ்த்தணும், கீழே விழுக்காட்டணும், ஒன்றும் இல்லாமல் ஜீரோ ஆக்கணும் தானே எதிரி இருக்கிறாங்க. அப்போ எதிரி முன்னாடி வாழக்கூடிய சாதகம் யாருங்க? எதிரியை மீட்டு ஜெயிச்சு வாழக்கூடிய சாதகம் யார்? ஒரு மனிதன் நல்லா வாழ்கிறான், பேரும்போலோடு இருக்கான், எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் எதிரி கூட தான் இருப்பான். எதிரி நண்பன் மாதிரியே இருப்பான். ஆனால் இவன் கீழே விடுவான், நம்ம மேலே ஏறி முடிச்சுட்டு போகலான்னு எதிரி ரெடியாக இருப்பார். ஆனால் அந்த எதிரி முன்னாடி வாழக்கூடிய சாதகம் எதுங்க? லக்கணத்துக்கு ராசி 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் இப்படி 10ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இவருக்கு 2 குடை நட்சத்திரம் இருந்தால் இவங்க ஜெயிப்பாருங்க. கீழே விழுந்து நடு ரோட்டில் நின்ன மனுஷன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சு எதிரியை வெல்லக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் வந்துடுவார். அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இருக்காது, தப்பான ரூட்டுக்கு அவர் போக மாட்டார். ஜெயிக்கணும். அப்போ எதிரி வேணுங்க. எதிரி இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும். எதிரி மாதிரி நண்பன் பூராமே ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா நம்மளை கமுத்துட்டு போயிடுவாங்க. கூடவே இருந்து கமுக்குறது தெரியுங்களா? எதிரி கூடவே இருப்பான், நமக்கு தெரியாது. இப்போ ஒரு பெரிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நண்பர் கூட. எப்போ கவுப்பாங்க, என்ன பண்ணுவான்னு தெரியாது. எதிரி கூட தாங்க இருப்பான். அப்போ எதிரி கூட இருக்குன்னா அவன் சாதகத்தில் அவன் ஜெயிக்கணும், எதிரியை வெல்லணும், ஜெயிக்கணும் அப்படின்னா லக்கணத்துக்கு ராசி தான் மனோகாரன். சூரியன் ஆத்மகாரகன், உயிர்காரகன், சந்திரன் மனோகாரகன். மனசு கெட்டுப்படம் என்னங்க? கெட்டுப்படம் தானே ஆள்கால் சாப்பிட்றாங்க, கண்டமணிக்கு தண்ணி போட்டு புத்தி இல்லாமல் அலைகிறாங்க. சரி, அந்த ஒரு மனித சாதகத்தில் சந்திர பகவான் 11ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல நல்ல அதாவது 1 5 நட்சத்திரம் இல்லை 9 குடை நட்சத்திரம் படுதுன்னு வச்சுக்க, அவன் கிள்ளி மாதிரி வருவான். ஒரு வாழ்க்கையில் 4 தடவை தோத்தாலும் மறுபடியும் எந்திரிச்சிட்டே வருவான். எந்திரிச்சு ஜெயிச்சிருவான். ஆனால் அவன்கிட்ட எந்த தப்பான பழக்க வழக்கம் இருக்காது. வாழ்க்கையில் எதிரி வேணும், அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். என்னுடைய சேனலை நான் என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சாதத்தை அனுப்புங்க. உங்களுக்கு எதிரி இருக்காங்களா, நண்பரே எதிரியாக இருக்காங்களா? அது 7ஆம் இடங்கிறது நண்பர் கூட்டாளின்னு சொல்லக்கூடிய இடங்க. மனைவியும் 7ஆம் இடம் தான். அப்போ அதெல்லாம் பார்க்கணும். பார்த்தா நண்பர் கூட்டாளி, உங்களுக்கு எதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, இல்லையா, நீங்கள் நார்மலாக லைஃப் போயிட்டுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உங்கள் சாதத்தை பார்க்கணும். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எதிரி இருக்காங்களா இல்லையா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா, எத்தனை தடவை ஜெயிச்சு மேலே தோற்றுருக்குறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். வாழ்க வளமுடன்.